World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே மற்றும் அவை மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோட பேராசன்களே, இனி பேசப்போகக்கூடிய ஜோட மேதைகளே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதுபோன்ற கூட்டங்களில் கருத்தரங்கில் பேசுவதற்கு எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்த எனது அருமை நண்பர் இளம்பலை சார்ந்த தலைமை ஆசிரியர் ஓய்வு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு சௌரிராஜன் ஐயா அவர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செங்கோடு ஜோதிடர்கள் சங்கத்தை தொடங்கி வைத்து முன்னோடியாக இருந்த எனது அருமை நண்பர் கடகம் ராமசாமி ஐயாவை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு வணக்கத்தை செலுத்தி அவர் விட்டு சென்ற பணியை கட்டி காத்து திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் டிவி நாகலிங்க சுவாமி அவர்களே, உபத்தலைவர் டாக்டர் கணேசன் அவர்களே மற்றும் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களே மற்றும் பொருளாளர் டி சீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த சங்கம் தொடர்ந்து எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு இது நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறி போன மாதத்துடன் 19ஆம் ஆண்டு நிறைவடைந்து இன்று 20ஆம் ஆண்டில் தொடங்கியிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இங்கு எனக்கு பேச கொடுத்த தலைப்பு, பொதுவாகவே ராசியில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கேரக்டர். அது மாதிரி இந்த கருத்தரங்கத்துக்கு பேச வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான தலைப்புகள்லையும் ஒவ்வொரு விதமான நடை, ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியே பேச முடியாது. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, மங்கள நாளில் அமங்கலம் ஏன். இது இந்த தலைப்பு இருந்ததுனால தான் கொஞ்சம் பின்னால் பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பொதுவாகவே சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி, குரு திசையில் சுக்கிரன் புத்தி, சுக்கிரன் திசையில் சந்திரன் புத்தி, இது மாதிரி இயற்கை சுபர்களுடைய திசா புத்திகள் நடக்கும்போது அவர்களுக்கு திருமண நிகழ்வுகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், வாகனம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அப்படியே இல்லைனாலும் கூட இது மாதிரி நிகழ்வுகளை போய் கலந்துக்கோங்க. இது நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த ராசி கட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு பாவம் இயங்கும்போது அந்த பாவம் மட்டுமே இயங்காது. ஒரு திசைநாதன் ஒரு ராசியில் நின்று திசை நடத்தும் போது அதை மட்டுமே இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இப்போ சுவிட்சு போர்டு இருக்குது அப்படின்னா, சுவிட்சை ஆன் பண்ணால் லைட்டு, ஃபேனு எல்லாமே இயங்கும், கம்ப்யூட்ரு, ஸ்பீக்கர் எல்லாமே இயங்கும். ஒரு சுவிட்சு, அந்த ஒரு சுவிட்சு ஆன் பண்ணால் எல்லாமே இயங்குற மாதிரி ஒரு பாவம் இயங்கினா மற்ற 11 பாவமும் இயங்கும். இதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் வீட்டில்
10 புதன் திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் 8ஆம் வீட்டில் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது. ஒரு தனுசு லக்கணம், நடப்பு திசை புதன் திசை, 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து திசை நடத்துகிறார். அவ்வளோதான். இதில் என்ன நடக்கும்? ஜாதகருக்கு தொழில் வழியில் தொல்லை, தொழில் வழியில் முடக்கம், இது மாதிரி காட்டும். அட் த சேம் டைம் அப்பாவுக்கு கண்ணு சம்பந்தமான தொல்லை, கண்ணில் பாதிப்பு, காசு பணம் திருட்டு போகிறது, இது மாதிரி சம்பவம் நடக்கும். அதே சமயத்தில் அந்த செவ்வாயோடு சேர்ந்து நிற்கிறதுனால 5ஆம் வீட்டுக்கு படிப்பு தடை, படிப்புக்காக இடமாற்றம், இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கும். சகோதரனுக்கு அதே சமயத்தில் அதே திசாபுத்தி தான் வாகனத்தால் விபத்து, வம்பு வழக்கு பிரச்சனை, இப்படிலாம் ஏற்படுறது இல்லையா? இதெல்லாம் நாமளே பார்க்குறோம். ஒரு பாவம் நடக்கும்போது அந்த ஒரு பாவம் மட்டுமே நடக்கிறதில்ல, மிச்சம் இருக்கிற 11 பாவமும் அந்தந்த உறவு காரகத்துக்கு தகுந்த அளவுக்கு செயல்படும் என்பதே இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு. இப்போ சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி திசை கேது புத்தி, செவ்வாய் திசை கேது புத்தி, கேது திசையில் செவ்வாய் புத்தி, இது மாதிரி இயற்கை அசுபர்களுடைய திசா புத்தி நடக்கும்போது குடும்பத்தில் அசுப காரியங்களோ அல்லது அசுப காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கோ நாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை நீங்கள் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் சந்தோஷம் தரும் காரியங்கள் நடக்கும்போது சில சமயத்தில் சங்கடங்கள் தரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறது உண்டு. இப்போது மகிழ்ச்சி திறந்த அந்த நன்னாளில் அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளையும் நாம் பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு எந்த கிரகம் அதை செயல்படுத்துது? அப்போ எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு என்பது பொன்மொழி. அப்போது ஒரு பாவம் இயங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாவம் இயங்குறது சொல்லியாச்சு. இப்போ உதாரணமாக ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கட்டுங்கிற காலகட்டத்தில் அல்லது முடிக்கின்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகனுடைய தகப்பனுக்கோ அல்லது தாய்க்கோ ஒரு கண்டமோ ஆபத்தோ அல்லது மரணமே கூட நடக்குது, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்ன காரணம்னு தெரியாது இல்லைங்களா? இப்போது ஒரு 4ஆம் வீடு வீடு கட்டக்கூடிய யோகம், 4ஆம் வீடு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு 9ஆம் இடம் தனுசு, அப்பனுக்கு 8ஆம் அதிபதி ஆப்ரேட் ஆகுதா? மேசலைக்கணும் சார். 4ல் சந்திரன் இருக்குது, சுக்கரன் இருக்குது, அந்த திசாபுத்தி நடக்குது, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டை ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அப்பா வீடான தனுசுக்கு 8ஆம் இடம் ஆப்ரேட் ஆகும். அப்போ அப்பாவுக்கு ஒரு கண்டமோ கர்மமோ உச்சமோ ஏற்படுறதை நாம் பார்க்குறோம். இது எதனால் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறதில்லை. இது போன்ற வித்தியாசமான நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்குன்னே ஒரு விசித்திரமான கிரகம் இருக்குது. அந்த கிரகம் இந்த நவகிரகத்துக்கு அந்தாண்டு இருக்குது. அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்களா? சூரியனுடைய பேரன், சூரியனுடைய பேரன், சனி பகவானுடைய மகன். அவர் பேரு தான் மாந்தி. மாந்தின்னு சொல்லும்போது சில பேருக்கு வாந்தி எடுத்த மாதிரி மூஞ்சி போயிடுது. ஏன்னா அதை கண்டா ஒரு பயம். இந்த 10வது கிரகத்தில் தான் பல யுத்தங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியறதில்லை, அவ்வளோதான். இப்போ 1980 ஒரு உண்மை ஒன்று சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியலாம், பல பேர்த்துக்கு நிச்சயமாக தெரியாது. ஒரு விசித்திரமான உண்மை. 1984 டாடா நிறுவனம், இந்த டாடா நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா பிஸ்னஸ்லையும் இரும்பு இயந்திரங்கள் சேட்டலைட்டு எல்லாமே பூந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டாடா நிறுவனம் 1984 தொடங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 வருஷமாக தனியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் கம்பெனியை 1984 ஆரம்பித்து
இன்றைக்கி 40 வருஷம் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்குது. இதனுடைய விற்பனை உலக நாடுகளில் 6வது இடத்துல இருக்குது. அந்த வாட்ச் கம்பெனிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? டைட்டன். டைட்டன் அப்படின்னா மாந்தின்னு பேர். மாந்தினுடைய பேர் தான் நிறுவனத்துக்கே வச்சுருக்கார். இப்போ 40 வருஷம் நடத்திட்டு இருக்கிறார். என்ன நஷ்டம் ஆகி போச்சு, என்ன பாதிப்பு வந்துருச்சு? சனி பகவானுடைய துணைக்கோள்கள் நிறையா. அதில் ஒரு துணைக்கோள் தான் டைட்டன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோள். அந்த துணைக்கோளுடைய பேரில் வச்சு வரை ஒரு பிரபலமாக நடத்திட்டு இருக்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம்? குளிகை நேரத்தில் காரியங்கள் செய்யக்கூடாது, மாந்தினா ஒரு பயம். குளிகன் அந்த நேரத்தில் அசுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்போ அந்த மாந்தி என்கின்ற குளிகை நேரம் பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ராகாலம் யமகண்டம் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கும். அந்த குளிகை நேரத்தில் அப்படின்னா அது விருத்தி காலம்னு பேர். அதுக்கு விருத்தி காலம் சுலபமாக சொன்னால் திரும்ப திரும்ப வரும். இவ்வளோதான் அந்த மாந்திங்கிறதுக்கு அர்த்தம். இதுதான், திரும்ப திரும்ப வரும். அப்போ அந்த நேரத்தில் அசுப காரியங்கள் அதாவது நம்ம செய்யும்போது அது திரும்ப திரும்ப வந்துடுமே அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த குளிகை காலத்தில் அசுபங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. சுபகாரியம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களா? சொல்லலையே. அப்போ சுபகாரியம் செய்யலாம். அந்த குளிகை நேரத்தில் நகை வாங்கினா திரும்ப திரும்ப வாங்க வேண்டியதாக வரும். ஒரு காடு வீடு கிரை மண்ணா திரும்ப திரும்ப வரும். அந்த குளிகை நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அல்லது தொழில் ஆரம்பிக்கிறோம், திரும்ப திரும்ப விருத்தி ஆகும். அதுக்காக அந்த குளிகை நேரத்தில் திருமணம் செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. அது சுபகாரியம் தானே சார் அப்படிம்பீங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் சுபகாரியம்தான். ஆனால் திரும்ப திரும்ப வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பயம். ஆனால் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம். அன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தில் குளிகை நேரத்தில் செய்தால் திரும்ப திரும்ப வரும். ஆக இந்த குளிகன் நம்ம நாட்டில் அதிகம் பயன்படுத்துறதில்ல. கேரளாவில் இது பிரசித்தம். தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இது மாதிரி பிரசன்னங்கள் பார்க்கும்போதெல்லாம் மாந்தி இல்லாமல் அவங்க பார்க்குறதே இல்லை. ஜாதகத்திலே மாந்தி தான் இருக்கும். நாம் தான் அந்த மாந்தி பார்த்தா ஒரு பயம் சொல்லிட்டு பிரேத கிரகம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்றோம். அப்போ மாந்தி வேற குளிகன் வேறையா? ரெண்டும் ஒன்று தான். குளிகன் அப்படின்னா பகலில் கணக்கு எடுக்கிறது குளிகன், இரவில் எடுக்கிறது மாந்தி, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாந்தி குளிகன் சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய கணக்கீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வர்றது என்ன அப்படின்னா, முன்னுரை கொடுத்தாச்சு. ஒரு சுபகாரியம் நடக்கும்போது அன்னைக்கோ அல்லது மறுநாளோ ஒரு அசுபகாரியம் நடக்குது. அதாவது ஒரு கல்யாணம் சார், ஒரு கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு அவங்க அப்பா செத்து போயிடுறார். கல்யாணம் அன்னைக்கே காலையில் கல்யாணம், மத்தியானம் அப்பா காலாயிட்டார். அன்னைக்கு கல்யாணம், அடுத்த நாள் பெரியப்பா செத்து போயிட்டார். இப்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். இதுக்கு யாரா காரணம்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஹீரோ இவர் தான். சனி பகவான் ஆயுள் காரகன். ஆயுளை முடிச்சு வைக்கிறது அவர் வேலை. ஆனால் உடம்புலேருந்து உயிரை பிரித்து வைக்கிறது மாந்தியோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம் சொல்கிற, குறிச்சிக்கங்க, உங்களுக்கு பின்னால் உபயோகப்படும். ஒரு பெண்ணோட ஜாதகம் 2/11/95, 2/11/95, 3:20 AM. லக்கணம் கன்னியா லக்கணம். லக்கணம் கன்னியா லக்கணம். லக்கணத்தில் மாந்தி. 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், ராகு. 3ஆம் வீட்டில் செவ்வாய், குரு, சுக்கிரன். 6ஆம் வீட்டில் கும்பத்தில் சந்திரன், சனி. 8ஆம் வீட்டில் கேது. ஜன்ம காலத்தில் ராகு திசை 12 வருஷம் 1 மாதம் 12 நாள்.
இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஒரு 16 வருஷம், 28 வருஷம். இந்த குரு திசையில் செவ்வாய் புத்தி வரும்போது அந்த பொண்ணு கல்யாணம். கல்யாண தேதி 20/11/20 20/11/2020 வெள்ளிக்கிழமை நாள் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இறந்துட்டார், ஸ்பாட் அவுட்டு. ஏன் இந்த கிரகம் எதனால் அப்படின்னா, இதுக்கான விதிமுறைகள் முதல்ல சொல்லிடுறேன். எப்பயுமே விதிமுறைகள் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தரேன், நேரம் குறைவாக இருக்கிறதுனால. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி 7ஆம் வீட்டில் நின்றாலும், மாந்தி 7 கூடையுடன் சேர்ந்தாலும், மாந்தி நின்ற நட்சத்திராதி சுக்கரனாக இருந்தாலும், இந்த 3 பாயிண்ட் மட்டும் பற்றி குறிச்சிக்கங்க, இந்த சம்பவம் நடக்கும். அப்போ மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல நின்னாலும் சரி, மாந்தி நின்ற வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும், மாந்தி நின்ற கிரகமே மாந்திய 7ஆம் இடத்துல இருந்தாலும் இது மாதிரியான துர்சம்பவங்கள் நடக்குது. உதாரணம் இந்த ஜாதகம். அப்போ மாந்தி இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே நாம் அந்த மாந்தியை முதல்ல பாருங்கள். மாந்தி எங்கே இருக்குது? இந்த பொண்ணுக்கு லக்கணத்தில் இருக்குது. அடுத்து நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மாந்தி நின்ற வீட்டு அதிபதியை பார்க்கணும், மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி பார்க்கணும். அவ்வளோதான், 3 பார்த்தா போதும். அப்போ மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன். இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகமானது அஸ்தம் நாளில் இருக்கிறது. பாதச்சாரம் எல்லாம் சொல்லிட்டு வர வேண்டியதில்லை, ஏன்னா நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். அஸ்தம் நாளில் தான் மாந்தி. மாந்தி நின்ற வீட்டதிபதி புதன். புதன் வந்து சித்திரை 3 இருக்குது. இப்போ நம்மளுக்கு 7 கூடையனை பார்க்கணும் இல்லையா? அந்த 7ஆம் அதிபதி குரு கேட்ட 2. அப்போ 7ஆம் அதிபதி மாந்தி நின்ற வீட்டு அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, மாந்தி நின்ற வீட்டு அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அந்த ஜாதத்துக்கு அது மாதிரியான சம்பவம் குரு திசையில், செவ்வாய் புத்தியில், குரு அந்த இடத்துல நடக்குது. அப்போ குரு வந்து மாந்தினுடைய கனெக்ஷன் வந்துருச்சுங்களா 7 கூடையவன் ஆகி. அப்போ இந்த சம்பவம் அன்றைக்கி நடந்தது. இது ஒரு உதாரண ஜாதகம். சரி, இந்த பொண்ணுக்கு அப்படி இருந்தால் வந்திருக்கிற கணவனுக்கும் அது மாதிரி நிகழ்வு நடந்தால் தானே அது சரிப்பட்டு வரும். அப்போ கணவன் ஜாதகம் நல்லா இருந்தால் காப்பாற்றி கொள்ளலாம்ல. அப்போ கணவனுக்கும் அது மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தோமாக்க, இது முன்ன சொன்னது பெண் ஜாதகம். இப்போ ஆண் ஜாதகம் 14/7/1991. இது கணவனுடைய ஜாதகம். 14/7/1991 மாலை 5:05. இது ரெண்டுமே சேலத்தில் பிறந்தவங்க தான். ஜன்னம் சேலம். லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்தில் மாந்தி. அந்த பொண்ணுக்கு லக்கணத்தில் மாந்தியா? இது லக்கணத்தில் மாந்தி ப்ளஸ் ராகு தனுசில். 2ஆம் வீட்டில் மகரத்தில் சனி. 7ஆம் வீட்டில் சூரியன் கேது. 8ஆம் வீட்டில் புதனும் குருவும். 9ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன். சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன். இவ்வளோ தான். ஜன்மகால திசை கேது 4/2/21. 4 வருஷம் 2 மாதம் 21 நாள் கேது திசை. அடுத்து சுக்கரன் திசை 20 வருஷம் வந்துச்சு. சூரியன் திசை 6 வருஷம். இந்த சூரியன் திசையில் தான் இவருக்கு கல்யாணம் ஆச்சு. எப்போ? 20/11/20. அதே நாள் தான். இவருக்கு ஒன்று வேறு நாள்லேயே கல்யாணம் ஆகும். 20/11/20 கல்யாணம் ஆச்சு. அப்போ சூரியன் திசையில் சுக்கிரமுத்தி
நடந்துட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம கதாநாயகன் மாந்தி லக்கணத்தில் உக்காந்து கேதுனுடைய நட்சத்திரம் மாந்தி 3 இந்த மாந்தி நின்ற வீட்டு அதிபதி குரு 8ஆம் வீட்டில் 7 கூடையினோடு சேர்ந்து இருக்குது. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி கேது 7ஆம் வீட்டில் இருக்குது சூரியனோட சேர்ந்து. அவ்வளோதான், இது போதும், இதை பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நிறைய போட்டு குழப்பிக்கூடாது. அந்த கிரகத்துக்கு உண்டானது என்ன? மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி, மாந்தி நின்ற வீட்டாதிபதி 7 கூடைய சம்பந்தம் ஏற்படுதா, கல்யாண நாளில் ஒரு கர்மகாரியம் நடக்கும், அவ்வளோதான். அப்போ சூரியனுடைய திசையில் சுக்கிரன் புத்தியில் இந்த ஜாதகருடைய மறுநாள் மாமனார் காலாயிட்டார். இப்போ இது மாதிரி ஒரு ஜாதகம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு உதாரண ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம். ஒரு ஆணுடைய ஜாதகம் 27/2/1996 அதிகாலை 5:15. இதுவும் சேலத்தில் பிறந்தது. இதனுடைய லக்னம் மகர லக்னம், ராசி ரிஷப ராசி. மகர லக்னத்தில் புதன் இருக்குது. 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்குது கும்பத்தில். 3ஆம் வீடாகிய மீனத்தில் சுக்கிரன் சனி கேது. 9ஆம் இடத்துல ராகு மாந்தி கன்னியில். 12ஆம் வீட்டில் குரு. இது கிரக நிலை. சந்திரன் திசை இருப்பு 11 வருஷம் 7 நாள். இப்போ சந்திரசம் முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சிருச்சு. அப்போ குரு திசையில் குரு புத்தி வந்தது. திருமணம் நடந்தது. எப்போ? பக்கமாக 2 மாதத்துக்கு முன்னால் 23/11/23 திருமண தேதி. 23/11/23 அன்னைக்கு மத்தியானமே இவருடைய சொந்த பெரியப்பா செத்து போயிட்டார். அப்பாவுடைய கூட பிறந்த அன்னை அன்னைக்கு மத்தியானமே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். அப்போ ஒரு மங்களாரியம் நடக்கும்போது அமங்கலம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்த முன்ன அந்த காரணத்துக்கு அதிபதி மாந்தி கன்னியில் இருக்குது. மாந்தி கன்னியில் இருக்குது. அஸ்தம் 4 இருக்குது. அஸ்த நட்சத்திரம். மாந்தி நின்ற வீட்டு அதிபதி புதன் இலக்கணத்தில் இருக்குது. அவ்வளோதான், 2 எடுத்துக்கலாம். அப்போ மாந்தி நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் இவருக்கு 7ஆம் அதிபதி. மாந்தி நின்ற வீட்டு அதிபதி இலக்கணத்தில். குரு திசை நடக்கும்போது நடந்தது. குரு பூராடம் 2 குரு 12ஆம் இடத்துல இருக்குது தனுசில். அப்போ அந்த குரு திசையில் குரு புத்தியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. மாந்தி நின்ற வீட்டு அதிபதி இலக்கணத்தில் புதன். திசாநாதன் குருவுக்கு 10ல் ராகு மாந்தி. திசாநாதன் குருவுக்கு 10ல் மாந்தி ராகு. அந்த வீட்டு அதிபதி இலக்கணத்தில் இருக்குது. அப்போ இந்த கால நேரம் இந்த சம்பவம் நடந்தது. இவருக்கு நடக்கும்போது இவங்க மனைவியாக வரக்கூடியவங்களுக்கும் இதே சம்பவம் நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த பெண்ணோட ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். 14/11/1998 இந்த பெண்ணுடைய ஜாதகம். இது சேலத்தில் பிறந்தது தான். 14/11/1998 நேரம் காலை 7:55. லக்னம் விருச்சிக லக்னம். லக்னத்தில் புதன் சுக்கிரன் மாந்தி. விருச்சிக லக்னத்தில் புதன் சுக்கிரன் மாந்தி. 4ஆம் வீடாகிய கும்பத்தில் குரு கேது. 6ஆம் இடத்துல சனி நீச்சம். 10ஆம் வீட்டில் ராகு செவ்வாய். 11 கன்னியில் சந்திரன். 12ல் சூரியன் நீச்சம். இந்த கிரக நிலை. சூரிய திசை இருப்பு
3 வருஷம் 5 மாதம். இவருக்கு அதே 23/11/23 தான் பெரிய மாமனார் காலாயிட்டார். சொந்த மாமனாருடைய அன்னைக்கு காலாயிட்டார் அன்னைக்கே. அப்போ இவர் ஜாதத்துலேயே அந்த கிரகம் இருக்கணும் இல்லையா? அப்போ இவர் லக்கணத்திலேயே மாந்தி அனுசம் 2 இருக்குது. மாந்தி அனுசம் 2, அதாவது சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனி நட்சத்திரம் பெற்ற சனி பகவான் மேசத்தில் சனி நீச்சம். சுக்கிரன் விசாகம் 4 இருக்குது லக்கணத்திலேயே சுக்கிரன். அப்போ சுக்கிரனும் மாந்தியும் சேர்க்கை. 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் மாந்தியோடு சேர்ந்து லக்கணத்திலேயே உட்காந்துருக்குது. அப்போ இவருக்கு ராகு திசையில் குரு புத்தியில் செவ்வாய் அந்தரத்தில் திருமணம் நடந்தது. ராகு திசை குரு புத்தி. அப்போ இந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாயும் 10ஆம் இடத்தில் ராகு செவ்வாய். 10ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் அந்தரநாதன் கர்மஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ இந்த சம்பவம் இதுக்கு நடந்திருக்குது. இது இப்படி இருக்க நிறைவாக ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் தாங்க ஆச்சு. இது கல்யாணம் ஆகி அன்னைக்கு அடுத்த நாள் நடந்தது நிகழ்வுகள். ஆனால் இந்த ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி திருமணத்துக்கான தேதி குறிச்சாச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு மாதமாக 2 கர்மகாரியம் நடந்து போச்சு. இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். கல்யாணமே ஆகலை. மாசி 7 தான் கல்யாணம். பத்திரிக்கைலாம் வச்சாச்சு. இது பக்கமாக நடந்த சமாச்சாரம். இதுக்கு 17/1/1998 17/1/1998 காலை 8 மணிக்கு பிறந்தது. இது பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணுக்கு லக்கணமானது மகர லக்கணம். லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் மாந்தி, கூடவே சுக்கிரன். சூரியன் செவ்வாய் மாந்தி சுக்கிரன். 2ஆம் வீட்டில் குருவும் கேதுவும் இருக்குது. 3ஆம் வீடு ஆகிய மீனத்தில் சனி பகவான். 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு. 12ஆம் இடத்துல புதன். ஜன்ம காலத்தில் சுக்கிர மகாதிசை 5 வருஷம் 11 மாதம். ஜன்ம காலத்தில் சுக்கிர திசை 5 வருஷம் 11 மாதம். அப்புறம் சூரிய திசை முடிஞ்சு சந்திரசி முடிஞ்சு 22 வயசோட இப்போ செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த செவ்வாய் திசை புதன் புத்தி அப்படிங்கிற கிரகம் 18/6/2024 வரைக்கும் இருக்குது. வர ஜூன் 24 வரைக்கும் இருக்குது. நிச்சயம் நடந்த தேதி 20/10/2023. 20/10/2023 தான் இந்த பொண்ணுக்கு நிச்சயம். நிச்சயம் முடிஞ்ச உடனே 13/12/2023, அது 1.5 மாதத்தில் அம்மாவுடைய அப்பா திடீர்னு காலாயிட்டார். அம்மாவுடைய அப்பா, அம்மா பத்து தாத்தா, அவர் இறந்தது 13/12/2023 கார்த்திகை மாதம் 27. இந்த பொண்ணுக்கு ஐபிசியில் நிச்சயார்த்தம், கார்த்திகையில் பாட்டம் விட்டு. சரி, அதோட போச்சா, கல்யாணத்துக்கு தடை ஏற்படுதேன்னு பார்த்தா அடுத்த உடனே கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில் அடுத்த மாதமே அப்பாவுடைய அம்மா காலாயிட்டாங்க. அப்பாவுடைய அம்மா காலாயிட்டாங்க. காலம் ஆன தேதி 9/1/2024. 9/1/2024 போன மாதம் தான், மார்கழி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்பாவுடைய அம்மா காலாயிட்டாங்க. அப்போ ஐபிசியில் நிச்சயார்த்தம், கார்த்திகையில் தாயினுடைய அப்பா, மார்கழியில் தந்தையினுடைய தாய், திருமணம் மாசி மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமை பத்திரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்?
ஒன்றும் இல்லை. லக்கணத்தில் தான் சுக்கரனோட மாந்தி சேர்ந்து போச்சு. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி திருவோணம் 2. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி திருவோணம் 2, அதாவது 7 கூடையனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி. அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்குது. அப்போ பாட்டம் பாட்டி, அம்மா பத்த பாட்டி, அப்பனை பத்த பாட்டன், இது எல்லாத்துக்குமே யார்? 12ஆம் வீடு தான். ரெண்டுமே ஒரே பாவம் 12ஆம் வீடு தான். அதை வச்சு நீ ஆய்வு பண்ணிங்கன்னா ஏன் கர்மம் நடந்துச்சு? மாந்தி தான் காரணம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மாந்தி தான் கதாநாயகன். இப்போ இதுக்கு மேலே இந்த பொண்ணுடைய இல்வாழ்க்கை நல்லா இருக்குமா? இதுக்கு மேலே தான் பார்க்கணும். ஆனால் முன்ன சொன்ன 2 ஜோடி ஜாதகத்திலையுமே கல்யாணத்து அன்னைக்கு, கல்யாணத்துக்கு அடுத்த நாளும் இந்த அமங்கலமான நிகழ்வுகள் நடந்ததுனால 2 பேருமே டயர்ஸில் இருக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் திருமணம் முறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பிரிஞ்சு வாடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது 2 ஜோடிக்கும். ஏன்னா அப்பயே சிக்னல் கொடுத்துருச்சு அபசகுணம். அதையும் மீறி கல்யாணம் பண்ணும்போது இந்த இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, நானும் குழந்தை பாக்கியம் இல்லை, 2 பேருக்கு ஒத்துமை இல்லை, டைவர்ஸுக்கான அப்ளை பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வர்ற மாதம் 7ஆம் தேதி தான் கல்யாணம். இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் பார்த்துக்கும். பொதுவாகவே ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே கும்பம் சிம்மத்தில் அசுபகிரகம் இருந்தாவே நம்ம யோசனை பண்ணணும், இது எங்கேயோ ஒரு தாவல் இடிக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். கும்பத்திலேயோ சிம்மத்திலேயோ பாபகிரகங்கள் அல்லது மாந்தி ராகு கேது சனி இருந்தாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சிம்மத்தில் செவ்வாய் ராகு, செவ்வாய் சுக்கரன், குரு கேது, சனி சந்திரன், சூரியன் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால், அதாவது சூரியன் வீட்டில் இருந்தாலும் சனியுடைய வீட்டில் இருந்தாலும், ஏன் சூரியனுடைய பேரன் மாந்தி, சனியோட மகன் மாந்தி, அப்போ அவர்களுடைய வீட்டில் பாபகங்கள் இருந்தாலும் இந்த அசம்பாவிதம் நடக்குது. சிம்மம் கும்பம், மாந்தி மகரத்துக்கு சொல்லலை, சிம்மம் கும்பம் அப்படி இருந்தாவே நம்ம தகப்பன் வழியிலையோ மாமனார் வழியிலையோ ஒரு கர்மம் நிகழப்போகுது. அதுக்கு அந்த திசா புத்தி நடக்கும்போது தான் அந்த சம்பவம் நடக்கும், எப்போனா நடந்துடாது. ஒரு சில ஜாதத்தை நம்ம சொல்கிறோம், இந்த கிரகம் இங்கே இருந்தாலும் பாதிப்பு வரும், இந்த கிரகம் இங்கே இருந்தால் பாதிப்பு வரும்னு சொல்கிறோம். அது குழந்தையிலேருந்து அந்த கிரகம் அங்கேயே தான் இருக்குது. எப்போ ஆக்டிவேட் ஆகும்? அந்த திசா புத்தி, அந்த சாராதிபதி வந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போது ஒரு திசை நடக்கும்போது திசாநாதனுக்கு 2ஆம் வீட்டிலேயோ மாந்தி செவ்வாய் சனி கேது, மாந்தி செவ்வாய் சனி கேது, இந்த 4 பேர்த்தில் யாராவது 2 பேர் இருந்தால் கூட அந்த திசை நடக்கும்போது அது எத்தனை வருஷம் திசையாக இருந்தாலும் சரி, அடிக்கடி அசுபகாரியங்களுக்கு நடக்குதோ இல்லையோ குடும்பத்தில் அந்த அசுபகாரிய நிகழ்வுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒன்று உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போகலாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அவனை பார்க்குறதுக்கு போகலாம், அது ஏதாவது துர்மரணம் நடந்துச்சு பக்கத்து வீட்டில் பார்க்குறதுக்கு போகலாம். இப்படி அந்த வீட்டில் தான் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அந்த நிகழ்வுக்கு இவர் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எப்போ ஒரு திசை, எந்த திசை நடந்தாலும் அந்த திசாநாதனுக்கு 2ஆம் வீட்டிலேயோ மாந்தி செவ்வாய் சனிக்கேது, இவங்க தான் மிக மோசமான கிரகங்கள். பாதகாதிபதி 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நின்றாலும், ஏன்னா அதிபதியை சொல்லியே வெறும் கிரகம் தானே சொல்கிறீங்க, அதிபதிகளில் மோசமானவங்க இல்லையா அப்படின்னா, பாதகாதிபதி 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த அதிபதிகள் கலந்துக்கிட்டாலும் கூட இந்த சம்பவம் நடக்குது. அப்போ மாந்தி நின்ற வீட்டு அதிபதி நீச்ச சேர்க்கையோ நீச்ச சாரமோ எடுத்தாலும் அந்த காரகத்துக்கு உண்டான பலன் நடக்குது. அப்போ நிறைவாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாந்தி நின்ற வீட்டதிபதி தன் காரகத்துவத்தை இழக்கும்.
மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் நசியும். உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணம், பத்தளம் மாந்தி, யார் வீடுங்க? புதன் வீடு. அந்த புதன் 7ஆம் இடத்துல ஆட்சியை வாங்கியிருந்தாலும் புதனுக்கு உண்டான காரகத்துவமான படிப்பு தடை, ஞாபக சக்தி குறைவு, தொழில் வழியில் தொல்லைகள், விரும்பாத தொழிலை செய்கிறது, இதெல்லாம் கொடுக்கும். அந்த புதனுக்கு உண்டான காரகத்துவம் அடிபட்டு போகும். சரி, அந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி அது ஒரு செவ்வாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மிருகசீரிஷத்தில் இருக்குது. அந்த செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ ஆட்சியை வாங்கியிருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி 5ஆம் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புத்திர தோஷம், ஆண் வாரிசு இல்லை, புத்திர பிரிவு, புத்திர சோகம், இது மாதிரி அந்த துர்மரணம் ஏற்பட்டு போயிடும் அந்த புத்திரர்களுக்கு. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திரர்களுக்கு துர்மரணம் அல்லது புத்திர பிரிவு, புத்திர சோகம், ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் காட்டிவிடும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த ஜாதகங்கள். எனவே இந்த மாந்தி இதுக்கு மேலே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா, 10வது கிரகத்தையும் நாம் கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்களா, இன்னும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும் என்பதை கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் B.M. கணேசன். B.M. கணேசன், 93 44 83 018 5 9344830185. இது என்னுடைய தொலைபேசி. நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம். உங்களுக்கு பதில் அளிக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக மாந்தியினுடைய சிறப்புகளை கூறினார்கள். ஐயா அவர்களுக்கு டாக்டர் கணேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பூட்டி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.